ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சாஃப்டான வெண்பொங்கலும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு மல்லி துவையலும் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரேஷன் அரிசி தான். இதை போட்டுடலாம். அரிசி எடுத்து அதே கப்பில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதை க்ளீன் பண்ணிடலாம். 3 வாட்டி நல்லா கழுவிட்டு வந்தாச்சு பாருங்கள். நான் இது கூட 1 கப்பு பசும்பால் சேர்க்க போகிறேன். இது நம்ம எப்போ சாப்பிடணும்னு நினைக்குமோ அந்த டைம் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதனால இந்த 1 கிளாஸ் நான் பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பாசிப்பருப்பும் போட்டிருக்கோம். இதுக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சு ஊற்றிக்கிடுங்க. இப்போ மொத்தமாக 6 கப்பு ஊற்றிருக்கோம். 5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பசும்பாலும் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு 5 விசில் அடிக்க வச்சிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக ஊற்றிருந்தோம். அதனால் நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், கட்டியாகாது. இப்போ உப்பு எல்லாமே நம்ம இதுக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுடலாம். அடுத்தது இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டுடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போல் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. நம்ம போட்டிருக்க இஞ்சி எந்த அளவுக்கு மெரூன் கலராக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதை நான் நல்லா உடச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் இது எல்லாருக்கும் ஒரு பீஸ் கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு உடச்சி போட்டுக்கிடுங்க. இதுவும் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி போட்டுக்கலாம். இதை போட்டு கலந்து விட்டுக்கிடுங்க. இப்போ இந்த தாளித்ததை எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சதை இந்த பொங்கலில் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சியை நல்லா மெரூன் கலரில் வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பால் ஊற்றலைன்னா இப்படி இறக்குன பிறகு கூட 1 கிளாஸு சூடான பால் ஊற்றிக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலுமே அது ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகியாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இப்போ ஒரு மல்லி துவையல் பண்ணிடலாம். இந்த துவையல் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வத்தல் இந்த அளவுக்கு லைட்டாக பொரிஞ்சால் போதும். வத்தல் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் மல்லி போட்டுடலாம். எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். அடுத்தது இதில் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ துவையல் வேணுமோ அதுக்கு தக்க தேங்காய் போட்டுக்கிடுங்க. தேங்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த துவையல் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்து போட்டுடலாம். இது நல்லா கருப்பு புளி, பழம்புளி, நீங்கள் எந்த புளி வேணாலும் போட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தொலி ஒன்றும் எடுக்கலை, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு. இனி இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் நம்ம ஆற வச்சுருந்ததை போட்டுடலாம். ஆற வச்சுருந்ததெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இனி இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அழகான சாஃப்டான ஒரு பொங்கலும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம மல்லி துவையலும் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம சாம்பார் சட்னியோடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி துவையல் அரைச்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.